கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் சொந்த ஊரில் உள்ள ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆள் உயரத்திற்கும் அதிகமாக சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவது தொடர்பாக அப்பகுதி மக்கள் ஆதாரப்பூர்வமாக வீடியோ வெளியிட்டுள்ளனர். விளம்பர திமுக ஆட்சியில் நடைபெறும் இந்த கனிம வள கொள்ளை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீ வண்டி அங்கே கொட்டின மண் இப்போ வெளியில் மண் போச்சு. எல்லாத்தையும் அங்கே வீடியோ ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம். விளம்பர திமுக ஆட்சியில் ஏரியில் அத்துமீறி ஆள் உயரத்துக்கும் அதிகமாக மண்ணள்ளப்பட்ட காட்சிகள்தான் இது. கொலை, கொள்ளை, போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களால் மக்களின் அதிருப்தியை பெற்றுள்ள விளம்பர திமுக ஆட்சியில் கனிமவள கொள்ளையும் அதை தடுக்க போராடும் சமூக ஆர்வலர்கள் குறிவைக்கப்படுவதும் சர்வசாதாரணமாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எவ்வளவுதான் புகார் கொடுத்தாலும் அதை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது. இப்படி ஒரு கனிமவள கொள்ளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் சொந்த ஊரான கூவடூரில் உள்ள ஏரியில் அரங்கேறி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்டது கூவனூர் கிராமம். இங்குள்ள ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண்ணள்ளப்பட்டு மண் கொள்ளை நடந்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளம்பர திமுகவின் இந்த கனிமவள கொள்ளை சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த மணல் கொள்ளை குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏரியில் பல இடங்களில் ஆள் உயரத்துக்கும் அதிகமாக மண்ணள்ளப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏரியில் ஆங்காங்கே பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு மணல் கடத்தப்படுகிறது. இதனால் ஏரியின் தன்மை மாறி உருமாறி போய்விட்டதாக விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். கூவனூர் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கச்சிராயபாளையம், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர் ஆகிய பகுதிகளிலும் ஏரிகளில் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக கனிமவள கொள்ளை நடப்பதாக சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி பொதுமக்களும் புகார் கூறுகின்றனர். இதை தடுக்க காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது பொதுமக்களின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. கனிமவள கொள்ளைக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏரியில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் விளம்பர திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். நீ வண்டி அங்கே கொட்டின மண் இப்போ வெளியில் மண் போச்சு. எல்லாத்தையும் அங்கே வீடியோ ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம்.